ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு காலையில் உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, பெரிய பல்லாக ஒரு 5-6 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி அளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினா தழை கொஞ்சமாக வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு 10 இலை பக்கம் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்ச பட்டாணி கிரேவியோட திக்னஸ்க்காக வேக வச்சுருக்க பட்டாணியிலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைய அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. இந்த டைமில் உப்பு தேவையான அளவுக்கு, நம்ம பட்டாணிலேயே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போனோடனே நம்ம மிக்ஸி ஜாரு அடித்ததில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே சுண்டி வர வரைக்கும், சுண்டி கொஞ்சம் கெட்டியமாக திக்காக கிரேவி மாதிரி இருக்க வரைக்கும் சுண்டி வரட்டும். இடையில கலந்து கொடுங்க. தண்ணி நல்லா சுண்டி இந்த மாதிரி திக்காக கிரேவி மாதிரி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்டாணி மசாலாவை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக மேலே தூவிக்கோங்க. துருவின கேரட் கொஞ்சமாக தூவிக்கோங்க. கட் பண்ண மல்லித்தழை கொஞ்சமாக மேலே தூவிக்கோங்க. இந்த டைமில் கார்ன்ஃப்ளெக்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் பொரித்து மேலே சேர்த்துக்கோங்க. ஓமப்பொடி இருந்தாலும் தூவிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மல்லித்தழை எல்லாமே தூவினீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோட்டு கடை பட்டாணி சுண்டல் ரெடி. வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.